மும்பை அணியிலிருந்து வெளியேறும் முக்கிய வீரர் அதிர்ச்சியில் ரசிகர்கள். ஏற்கனவே நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா அணியிலிருந்து வெளியேறப் போவதாக சொல்லியிருந்தார். பட் அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் அணி அவர்கள் யார் யாரெல்லாம் தக்க வைக்க போகிறதா ஒரு தகவல் வெளியானது. அதில் முக்கியமான வீரர்கள் எல்லாருமே தக்க வைக்கிறாங்க. ஓப்பனிங்கில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கலக்கிட்டு இருந்த இஷான் கிஷன் அவர்களை மும்பை இந்தியன்ஸ் அணி தக்க வைக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. ஒருவேளை சூரியகுமார் யாதவ் கேகேஆர் அணி கொடுத்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணி போனார் அப்படின்னா கண்டிப்பாக இஷான் கிஷனுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் எப்போதைக்கு அவரை ரீட்டைன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு திட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி இல்லை அப்படின்றது தான் திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இஷான் கிஷன் அவர்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் மும்பை அணிக்காக பல சாதனைகள் பண்ணியிருக்காரு. குயிக்காக எந்த அளவுக்கு மேட்சை முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ஹிட்டிங் பேட்ஸ்மேனு. அந்தளவுக்கு மும்பையில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே ஆடி இருக்காரு. அதனால் மும்பை இந்தியன்ஸில் ரொம்ப காலமாகவே விளையாடிட்டு வந்துட்டு இருந்தார். இப்போது இந்த மெகா ஆக்ஷனில் எந்த அணிக்கு அவர் போக போகிறாரு, எந்த அணியின் அவரை தக்க வைக்க போகிறாங்க அப்படின்றது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவருடைய பேட்டிங் எபிலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஹிட்டிங் எபிலிட்டி சும்மா தாறுமாறு அடிக்கிறாரு. ஓப்பனிங் வந்தார்னா பவர் பிளேயில் அவர் அடிச்சிக்க ஆளே கிடையாது. அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. மும்பையில் கிட்டத்தட்ட 600-700 ரனுக்கு பக்கம் மும்பை இந்தியன்ஸுக்காக அடிச்சிருக்காரு. அதில் நிறைய சிக்ஸர்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஆக்ஷனில் அவருக்கு நிறைய டிமாண்ட் இருக்க போகுது. நிறைய அணிகள் அவரை எடுப்பதற்கு முன்வர போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த அணி அவரை டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக லக்னோ, குஜராத் இந்த மாதிரி அணிகள் அவரை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்சிபி கூட அவரை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆர்சிபியில் டியூப்ளசஸ் இல்லை அப்படின்னா அடுத்து கோலி கூட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக ஆர்சிபி அவர்களை இஷான் கிஷன் அவர்களை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் இன்னும் அதிகாரப்பூர்வமாக என்னன்றது தெரியல. கூடிய விரைவில் எல்லாரையுமே எல்லா அணிகளும் எந்தெந்த வீரர்களை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. அதுக்கான நேரங்களும் சீக்கிரமாக வரப்போகுது. இப்போது மும்பை இந்தியன்ஸில் பல வீரர்கள் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அவர்கள் கண்டிப்பாக ஆக்ஷனில் பல வீரர்கள் எடுத்து செட் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆர்சிபியிலிருந்து மேக்ஸ்வெலும் வெளியே வந்துட்டார். அப்படி இருக்கும்போது மேக்ஸ்வெலும் எந்த அளவுக்கு போவார்னு தெரியல. இந்த ஆக்ஷனில் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸு முன்ன சீசனில் விளையாடாதவங்க நிறைய பேர் இந்த சீசனில் அப்ளை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைம் ஆக்ஷனில் களைகட்ட போகுது. எந்தெந்த வீரர்கள் எங்கெங்கே போக போகிறாங்க, எந்தெந்த வீரர்களை எந்தெந்த அணி எடுக்க போகிறாங்க, எப்படி டீம் செட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. அப்படி சென்னையிலையும் பார்த்தா முக்கியமான வீரர்கள் எல்லாருமே ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. முக்கியமான பவுலர்ஸ் எல்லாம் வெளியே போக போகிறாங்க. அந்த பவுலர்ஸ் எல்லாம் சென்னை ஏலத்தில் எடுப்பாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மும்பை, எஸ்ஆர்ஹெச் ஆகட்டும், நிறைய எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் அணியில் பல வீரர்கள் இருக்காங்க. அந்த வீரர்களை எந்த வீரர்களை தக்க வைக்கலாம் அப்படின்றது எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட்டுக்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். கண்டிப்பாக அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நட்ராஜன் அவர்களை தக்க வைப்பாங்களா, இல்லை நட்ராஜன் அவர்கள் மீண்டும் ஏலத்தில் ஆக்ஷனில் வர போகிறாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக நட்ராஜன் அவர்கள் ஏலத்தில் வந்தார்னா நிறைய டிமாண்ட் அவருக்கு இருக்க போகுதுங்க. நிறைய டீம் அவர் எடுக்கிறதுக்கு முன் வர போகிறாங்க. கண்டிப்பாக சென்னை வருவாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக எல்லா டீமும் அவருக்கு எடுக்கிறதுக்கான போட்டிகள் அதிகரிக்கும். ஒருவேளை தக்க வச்சாங்கன்னா அது எந்த இஷ்யூ இருக்காது. இப்போது மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து இஷான் கிஷன் அவர்களை தக்க வைக்க போகிறது இல்லை. அடுத்ததாக அவரை எந்த அணி எடுக்க போகுது, எந்த அணிக்கு போனால் செட் ஆகும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.